வினோத் காம்ப்ளி மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2 பேருடைய சமீபத்திய சந்திப்பு தான் இப்போ உள்ள டாக் ஆஃப் தி டவுன். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கதையில் கதாபாத்திரம். ஒரு பிரபலமான திரைப்படமாக இருக்கட்டும், புத்தகமாக இருக்கட்டும், சம்பவமாக இருக்கட்டும், நாளிதழ்கள் செய்தித்தாள்களில் வர சம்பவங்களாக இருக்கட்டும், நம்ம டிவி நியூஸில் வர சம்பவங்களாக இருக்கட்டும், இதில் நம்மளுடைய லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யார் செய்கிறது சரி, யார் செய்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு உண்டான களம் இது கிடையாது. நமக்கு அது மூலமான லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாண்ட மிகப்பெரிய பிரபலம் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மற்றும் வினோத் காம்ப்ளி அவர்கள். இவங்க 2 பேருமே ஸ்கூல்மேட்ஸு. முக்கால்வாசி பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். 2 பேருமே ஒரே சந்தர்ப்பத்தில் ஏறக்குறைய ஒரே காலகட்டங்களில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்தாங்க. சமீபத்தில் அவங்களுடைய கோச் அவரோட ஒரு விழாவுக்கு இவங்க 2 பேரும் சந்திச்சிட்டாங்க. அதில் சச்சின் டெண்டுல்கர் போய் வினோத் காம்ப்ளியை பார்க்குறாரு, விஷ் பண்ணுறாரு. அந்த ஒரு சின்ன ஒரு 5 to 10 செகண்ட்ஸான வீடியோ எல்லாராலும் பகிரப்பட்டது. அதில் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் சொல்கிறாங்க. இவரை சச்சின் டெண்டுல்கரை பற்றி பேசுகிறாங்க, வினோத் காம்ப்ளியை பற்றி பேசுகிறாங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட வெற்றி தோல்வி பற்றி பேசுகிறாங்க, அவங்க ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் பொதுவெளியில் நம்ம பேசுகிறது அவசியமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு உண்டான பின்புலத்தை நம்ம பார்க்கலாம். அதில் நமக்கு உண்டான லேர்னிங்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். 20-21 வயசுக்குள்ளேயே இவங்க 2 பேருமே உலக அளவில் பேசப்படுறாங்க, உலக பிரபலம் படுறாங்க, புகழின் உச்சிக்கு போயிடுறாங்க. இதில் சச்சின் டெண்டுல்கர் எப்படி அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால் உலக அளவில் பிரபலம் அடைஞ்சார், வெற்றி பெற்றார் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதிலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள அவரோட ஸ்போர்ட்ஸ் ட்ராவலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ட்ராவலாக இருக்கட்டும், உலக அளவில் அவர் கிடைச்ச அங்கீகாரமாக இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். வினோத் காம்ப்ளியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஈக்குவலி டேலண்டட் ஆஸ் சச்சின், ஈக்குவலி சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் சச்சின். பட் ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் பழக்கம் சரியில்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க வெற்றி பெற்றது டூ இயர்லி, அதாவது 20-21 வயசுலேயும் சரி, அவரோட கரியரே ஒரு 30 வயசுக்குள்ளேயே அவங்களோட பீக் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சுப்பாங்க, இவங்களை குற்றம் சுமத்துகிற ஒவ்வொருத்தரும் நம்ம அந்த 21 வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், சரி 25 வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மளால் அப்போ இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பாகவும் சரி, வெற்றிகரமாகவும் சரி, நம்ம இப்போ இருக்கிறோமா அப்படின்றத பற்றி நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபேம் ஹேண்ட்லிங் சொல்லி நம்ம சொல்லுவாங்க. நம்ம ஒரு புகழ் உச்சிக்கு இருக்கிறோம், அல்லது ஒரு வெற்றி பாதையை நோக்கி நம்ம போகிறோம். அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது யோசிப்போம். யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த வயசில் நம்மளால் அதை அந்த அளவுக்கு பக்குவமாக ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம எவ்வளோ விமர்சனம் பண்ணலாம். இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சச்சினும் காம்ப்ளியும் ஓப்பனிங் ஆடுவாங்க. அதை பிரேக் பண்ணுறது உலக அளவில் பெரிய விவாத பொருளாக இருந்தது. ஆனால் அவர் மாதிரியே இவர் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்? சரி, அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா என்ன தப்பு? ஒரு தப்பும் கிடையாது. இவங்களை விட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலையான்றதெல்லாம் விஷயம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் நம்ம இனிமேல் நம்ம தொடப்போகிற உச்சங்களை எந்த அளவுக்கு பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும், அது மூலமாக நமக்கு வர பேர், புகழ், பணத்தை எப்படி ஒரு ஆரோக்கியமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது மூலமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ விமர்சனங்களையோ மற்ற அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே நமக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது.
நம்மளோட எதிர்காலத்துக்கும் சரி, நம்மளோட குழந்தைங்களுக்கும் சரி, அந்த வெற்றியையும் அந்த வெற்றி பாதையும் எப்படி தக்க வச்சுக்கிறது, அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பக்குவமாக பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கு உதாரணமாக வந்து இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து பின்பற்றலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிர்க்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.